சென்னை போரூர் நந்தம்பாக்கம் வரையில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் பணியின் போது கேர்டர் சரிந்து ஏற்பட்ட விபத்தில் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவர் உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழப்பிற்கு பின்னரும் எந்தவித பாதுகாப்பும் இன்றி மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருவதாக புகார் எழுந்திருக்கும் நிலையில் உண்மை நிலவரத்தை கண்டறிய தமிழ்ஜனம் தொலைக்காட்சி கள ஆய்வை நடத்தியிருக்கிறது. அதில் கிடைத்த தகவல்கள் மற்றும் எழுத்துக்களால் எழுந்துள்ள கேள்விகளை தற்போது நாம் பார்க்கலாம். மெட்ரோ ரயில் பணிகளால் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போக்குவரத்து நெரிசல். மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறும் சாலைகளில் பயணிக்கவே அச்சப்படும் பொதுமக்கள். திட்டமிடல் இல்லாமல் நடைபெறும் மெட்ரோ ரயில் பணிகளால் பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். திட்டமிடல் இல்லாமல் நடைபெறும் மெட்ரோ ரயில் பணிகளால் பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறார்கள். போரூர் நந்தம்பாக்கம் மெட்ரோ ரயில் பணிகளால் சிரமத்திற்குள்ளாகும் பொதுமக்கள். உயிரிழப்பிற்கு பின்னரும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் அலட்சியமாக செயல்படுவதாக புகாரும் எழுந்திருக்கிறது. உறுதித்தன்மை இல்லாத உலோகத்தை பயன்படுத்தியதால் நிகழ்ந்த உயிரிழப்பு. பொதுமக்களின் புகார்களை அலட்சியமாக எதிர்கொள்ளும் மெட்ரோ ரயில் நிர்வாகம். மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் அலட்சியத்தை வெளிக்காட்டும் தமிழ்ஜனம் தொலைக்காட்சியின் கள ஆய்வு. முறையான திட்டமிடல் இன்றி நடைபெறும் மெட்ரோ ரயில் பணிகளால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள். மெட்ரோ ரயில் பணிகளால் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசலானது அதிகரித்து வருகிறது. மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறும் சாலைகளில் பயணிக்கவே பொதுமக்கள் அச்சப்படுகிறார்கள். திட்டமிடல் இல்லாமல் நடைபெறும் மெட்ரோ ரயில் பணிகளால் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறார்கள். போரூர் நந்தம்பாக்கம் மெட்ரோ ரயில் பணிகளால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகிறார்கள். உயிரிழப்பிற்கு பின்னரும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் அலட்சியமாக செயல்படுவதாக தொடர்ந்து புகாரானது எழுந்து வருகிறது. உறுதித்தன்மை இல்லாத உலோகத்தை பயன்படுத்தியதால் உயிரிழப்புகள் நிகழ்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறும் இடங்களில் உயிரிழப்புகள் நிகழாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது நாம் பார்க்கலாம். சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் முதல் கட்டமாக நிறைவடைந்து முதல் கட்ட வெற்றிக்கு பிறகு இரண்டாம் கட்டமாக சென்னையில் பல பகுதிகளில் மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் பல இடங்களில் போக்குவரத்து பாதிப்புகள் தினந்தோறும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்து வருகிறது. குறிப்பாக பல இடங்களில் மெட்ரோ பணிகள் நடைபெறும் இடங்களில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராமாபுரத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட அந்த ஒரு விபத்தில் மேலே இருக்கக்கூடிய அந்த கான்கிரீட் காரிடார் கீழே விழுந்ததில்
இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் வந்து பலியாக இருக்கிறார். இது போன்ற சம்பவங்கள் வந்து ஒரு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலாக இருந்திருக்கிறது. சென்னை பொறுத்தவரை இரண்டாம் கட்டமாக பல்வேறு இடங்களில் இந்த மெட்ரோ பணிகள் வந்து தற்போதும் நடைபெற்றுட்டு இருக்கு. இந்த பகுதிகள் நம்ம பார்க்கக்கூடிய பகுதி வந்து சென்னை வடபழனியிலிருந்து போரூர் செல்லக்கூடிய இந்த பகுதி. இந்த பகுதியிலிருந்து உயர்மட்ட பாதையில் பாலங்கள் அமைக்கப்பட்டு மெட்ரோ பணிகள் வந்து தற்போது நடைபெற்று வருகிறது. இதே போல் அந்த உயர்மட்ட பாதைகளுக்கு கீழேயே வந்து சாலைகளில் வந்து போக்குவரத்தும் சென்று கொண்டிருக்கிறது. வாகனங்களும் அதே இடத்துல இயங்கிக்கிட்டு இருக்கிறது. மேலே வந்து பணிகளும் நடைபெற்றிருக்கிறது. அப்பொழுது வந்து பாதுகாப்பு வந்து கண்டிப்பாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதும் பல்வேறு பொதுமக்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. சென்னை பொறுத்தவரை இப்போ இந்த பணிகளானது கிட்டத்தட்ட 119 கிலோமீட்டர் தொலைவிற்கு வந்து இரண்டாம் கட்ட பணிகள் வந்து நடைபெற்று வருது. 128 ரயில் நிலையங்கள், மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கக்கூடிய அந்த பணி வந்து மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பூந்தமல்லி போரூர் சாலையில் வந்து அந்த உயர்மட்ட பாலத்தின் வழியாக மெட்ரோ ரயில் செல்லும்படியாக பாதைகள் வந்து அமைக்கக்கூடிய பணிகளில் தான் அந்த விபத்து வந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மெட்ரோ அதிகாரிகள் தரப்புலையும் இந்த பாதுகாப்பு வந்து உறுதிப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பொதுமக்களும் சாலைகளில் செல்லும் பொழுது நிறைய இடத்துல விபத்து ஏற்படுது. நிறைய இடத்துல இந்த கான்கிரீட் இது விழுந்து மெட்ரோ ரயிலில் இருக்கக்கூடிய அந்த நிலையங்கள்லேருந்து உபகரணங்கள், வேலை செய்யக்கூடிய உபகரணங்கள் விழுந்து விடுது. ஆனால் அதிலலாம் வந்து சிறு சிறு காயங்களோட தப்பிச்சிரும். ஆனால் நிறைய இடத்துல உயிர் போகிற அளவுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து இனியும் நடக்கக்கூடாது என்பதை பொதுமக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. எனவே இந்த மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற அந்த பாதைகளில் உயர்மட்ட பகுதிகள், பாலங்கள் அமைக்கக்கூடிய அந்த இடங்களில் வந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். எந்த ஒரு உயிரிழப்பும் நிகழாத வகையில் இந்த பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பில் வந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் செய்தியாளர் செந்தில்குட்டி, தமிழ் ஜனம் செய்திகள். சென்னையில் மெட்ரோ கட்டுமான பணிகள் பாதுகாப்பற்ற முறையில் நடைபெறுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக சென்னை ராமபுரம் பகுதியில் இருந்து நமது செய்தியாளர் நாகராஜன் அளித்த தகவல்களை தற்போது நாம் பார்க்கலாம். சென்னை ஆலந்தூரை இணைக்கக்கூடிய மெட்ரோவினுடைய இரண்டாம் கட்ட பணிகள் 3 வழித்தடங்களில் நடந்துட்டு இருக்குது. இந்த ஃபேஸ் 2வினுடைய பணிகள் 3 இடத்துல நடந்துட்டு இருக்கிறப்ப பார்க்குறப்ப பிரதானமாக பார்க்குறது பார்த்தோன்னா போரூர்லேருந்து பூந்தமல்லி வரைக்கும் இருக்கக்கூடிய மெட்ரோ பணிகள் தான். இப்போ போரூர்லேருந்து பூந்தமல்லி வரைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய பணியில் ராமாபுரம் பகுதியில் நேற்று முந்தைய தினம் இரவு ஒரு 43 வயசு மதிக்கத்தக்க ரமேஷ் அப்படிங்கிறவர், காட்டுப்பாக்கத்தை சேர்ந்தவர், இந்த வழியில் பயணிச்சுட்டு வந்திருக்கப்ப இந்த மெட்ரோ காரிடார் கீழே விழுந்து, காங்கிரீட் காரிடார் கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார். இது எப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ராமாபுரம் பகுதியில் எல்என்டி நிறுவனம் இருக்குது. அந்த கேட்டுக்கு முன்னாடியே சொல்லி பார்க்குறப்ப மெட்ரோ நிறுவனம், அதாவது மேலே வந்து மெட்ரோ பயணிக்கிற மாதிரியும் அதுக்கு கீழே 2வது ஃபேஸில் ஹைவே வந்து வச்சுருக்கிறாங்க. இந்த ஹைவேல ஒரு பெரிய தூணில் 2 பக்கமும் வந்து 4 காரிடார்ஸ் இருக்கும், லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும். இப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய 4 காரிடாரில் 2 காரிடார் ஏ ஃப்ரேம் போட்டு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதாவது உலோகங்கள் மூலிமா வெல்டிங் வைக்கப்பட்டு அந்த ஏ ஃப்ரேம் வந்து ஃபிட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த காரிடார் வந்து வச்சுருக்காங்க. அதில் சின்ன பழுது இருந்திருக்கு போல், அது சரியாக கவனிக்காமல் விட்டுருக்காங்க போல். அந்த காரிடார் பழுது அப்படிங்கிறது அந்த வெல்டிங் விடுபட்டு உடனடியாக ஒரு ஃப்ரேம் விழுந்ததில் அதிர்வில் இன்னொரு ஃப்ரேமும் கீழே விழுந்துருச்சு. 9 மணி சமயத்தில் பரங்கிமலையிலேருந்து வந்துட்டு இருந்த இந்த ரமேஷ் அப்படிங்கிறவர் பரிதாபகரமாக உயர்ந்திருக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏன் வருதுன்னு சொல்லி பார்க்குறப்ப இதற்கான உரிய விளக்கம் கேட்டு மெட்ரோ நிறுவனம் வந்து எல்என்டி நிறுவனத்துக்கு கேட்டிருக்காங்க. எல்என்டி நிறுவனத்துக்கிட்ட இங்கே நந்தம்பாக்கம் போலீஸார் உள்ளிட்ட பலரும் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. எப்படி இது நடந்தது, இதை ஏன் கவனிக்காமல் விட்டுருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ என்ன ஒரு அச்சுறுத்தல் வருது அப்படின்னா, மெட்ரோ பணிகள் நிறைய இடங்களில் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக இந்த ராமாபுரம் பகுதியில் நான் சொன்ன மாதிரி போரூர்லேருந்து பூந்தமல்லி வரைக்கும் நடைபெற்று வரக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது இன்னும் சிறப்பாக நடக்கலை, முடிவடையாமல் இருக்குன்னு பொதுமக்கள் மத்தியில் சொல்லப்படுது. ஒரு மிகுந்த அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தினசரி அவங்க இங்கே வரக்கூடிய பகுதிகளில் பயணிக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து அவங்களுடைய பொழுதை கழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லும். டிஎல்எஃப், எல்என்டி மாதிரியான நிறைய கார்ப்பரேட் செக்டார்ஸ் இருக்கக்கூடிய பகுதி காலையில் ஒரு 7 மணி 8 மணிலேருந்தும் அதே மாதிரி மாலை ஒரு 4லேருந்து 7 8 மணி வரைக்குமே நல்ல டிராஃபிக் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. நிறைய மக்கள் பயணிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி இண்டிவிஜுவல் காரிடார்ஸ் மட்டும் ஒரு உலோகத்தை நம்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் கிரேன்கள் மூலியமாகவும் நிறைய காரிடார்ஸ் வந்து தொங்க விடப்பட்டிருக்கிறது என்னால் பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்ப்பதற்கு நவீன தொழில்நுட்பத்தோடு பண்ணதாக இருந்தாலும்
பார்க்குற மக்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலான சூழல் தான் உருவாக்கி இருக்கிறது. இப்போ இந்த பக்கமாக வந்த வாகன ஓட்டி ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம் எவ்வளோ நாளாக பயணிச்சுட்டு இருக்காரு, எவ்வளோ அச்சுறுத்தலை தாண்டி இங்கே ஒவ்வொரு மக்களும் தினசரி கடந்து செல்கிறாங்கன்றதை பார்ப்போம். வணக்கம், உங்களோட பேர்? எங்கேருந்து வரீங்க, எவ்வளோ நாளாக இந்த வழியில் பயணிக்கிறீங்க? 22லேருந்து வரேன். ஒரு 1 இயராக அந்த சைடில் பயணிச்சுட்டு வரேன். மெட்ரோ ரொம்ப ஒரு 2 இயர்ஸாக நடந்துட்டு இருக்குது. அது வந்து மக்களுக்கு வந்து அவ்வளோவா சேஃப்டி இல்லை. ஏன்னா பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க, ரொம்ப நேரமாக கட்டிகிட்டு இருக்காங்க. அவ்வளோவா பில்டிங்கு வேலை நடக்குது, ஆனால் சேஃபாக இல்லாமல் வேலை நடக்குது. மெட்ரோ ஒர்க்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய இடங்கள்ல வலை மாதிரி கட்டி தொங்க விட்டுருக்காங்க, சில இடங்களில் பெரிய பெரிய தூண்கள்லாம் கிரேன் மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப மக்களுக்கு எவ்வளோ அச்சுறுத்தலாக இருக்குது இந்த வழியில் பயணிக்கிறப்ப? இந்த சைடு வந்து ரோடு அகலம் பார்த்திருந்தாங்க, இப்போ வந்து சின்ன ரோடாக ஆக்கிட்டாங்க மெட்ரோ ஒர்க்கு நடக்கிறதுனால. அதனால் இப்போ மழை பெஞ்சு காற்று அடித்தாலும் அந்த கம்பிகள் தொங்குறது, அப்படி அன்சேஃப் இல்லாமல் இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் ஒருத்தர் ஒரு நாளைக்கு முன்னாடி இறந்துருக்காரு. அந்த விஷயம் வருத்தத்துக்குரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது. மக்களுக்கு இது எவ்வளோ அச்சுறுத்தலாக இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. மெட்ரோ ஒர்க்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சா கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும், நம்ம பாதுகாப்பாக இருக்கும். எல்லாருக்கும் பாதுகாப்பாக இந்த மெட்ரோ ஒர்க்கை பண்ணும், கொஞ்சம் விரைவாக முடிச்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், டிராஃபிக்கும் இல்லாமல் இருக்கும், அச்சுறுத்தல் இல்லாமல் பயணிக்க முடியும்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வாகனத்தில் பயணிக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. இப்போவே வந்து பார்க்குறப்ப ஒரு சீராக இல்லாமல் காற்று அடிக்குது, அவ்வப்போது அதிகமான காற்று அடிக்குது, ஒரு சில நேரங்களில் குறைவாக அடிக்குது. இப்போ அந்த கிரேன் மாதிரி ஒரு நட்டு போல்ட்டை மட்டுமே நம்பி தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னா, நவீன தொழில்நுட்பங்கள் கொண்டு பண்ணாலும் சரி, நிறைய மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து பண்ணாலும் சரி, இந்த இடத்துல இதை பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு தரக்கட்டுப்பாடு, தகுதி ஆய்வு உள்ளிட்டவெல்லாம் செஞ்சு பண்ணாலும் சரி, பொதுமக்களுக்கு பயம்தான். அப்படி இருக்கிறப்ப இன்னும் 2 மாதத்தில், அதாவது குறிப்பாக ஒரு செப்டம்பர் மாதம்லாம் வரப்போது வடகிழக்கு பருவமழை சென்னையில் ஸ்டார்ட் ஆக போது, நிச்சயமாக புயல் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அதிகப்படியான காற்று வீசும் பொழுது நான் சொன்ன மாதிரி இந்த வலைகள்லாம் பிச்சுக்கிட்டு விழுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி உலோகங்கள் என்னதான் இருந்தாலும் காற்றுக்கு சளைச்சது கிடையாதுன்ற மாதிரி நிஜமாக அந்த உலோகங்கள்லாம் இன்னும் வலுவிழக்கக்கூடிய சூழலும் இருக்குது. அதே போல் தொங்க விட்டுருக்கக்கூடிய உலோகங்கள்லாம் அந்த காற்றுடைய ப்ரெஷருக்கு தாங்க முடியாமல் அலைகள் மூலிமா ஆடக்கூடிய விஷயங்களும் இருக்குது. அப்படி ஆடும் பொழுது அது வலுவிழந்து கீழே விழுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் வாகன ஓட்டிகள் இருக்கிறதுனால மிக விரைவில் மெட்ரோ வழித்தடமும் மற்றும் அந்த ஹைவே விஷயங்களை, பாலம் உள்ளிட்ட விஷயங்களை வந்து சீக்கிரம் முடிக்கணும். அதே மாதிரி வேலை செய்யும் பொழுது யாருக்கும் எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல், பொதுமக்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லாமல் நல்லபடியாக பாதுகாப்பாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத தொழில் செய்யக்கூடிய இந்த ஒட்டுமொத்த தொழில் செய்யக்கூடிய நிறுவனமும், இதை உருவாக்கி இருக்கக்கூடிய நிறுவனமும், இதை வழிநடத்தக்கூடிய நிறுவனங்களும் கையாளணும் அப்படின்னு தான் பொதுமக்கள் தரப்புலையும் வாகன ஓட்டிகள் தரப்புலையும் மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாமோதரனுடன் செய்தியாளர் நாகராஜன், சென்னை போரூர் பகுதியிலிருந்து. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் பாதுகாப்பற்ற சூழலில் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து போரூர் பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் தாமோதரன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மேலே இடிஞ்சு விழுமான்னு ஒரு பயம்தான். இப்போ ஏற்கனவே இடிஞ்சு விழுந்துக்குது. 2 வீலரில் போகிறவங்க, காரில் போகிறவங்க, நடந்து போகிறவங்க எல்லாமே சரி மேலே தான் பார்க்குறாங்க, கீழே யாருமே பார்க்கல. பயம் வருது, எங்கே விழுமோன்ற ஒரு பயம் தான் வருது, வேற ஒன்றும் இல்லை. அதனால் இது ஆபத்து தான் வரும், பயம்தான். கோரிக்கை என்னன்னா, இதை பார்த்தா எங்களுக்கு பயம்தான் வருது. கோரிக்கைலாம் எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. ஆமாம், சேஃபாக இருக்கணும், அது கரெக்டாக இருக்கணும். அது இருந்தால் தான் இருக்கிறவங்க 1000 கோடி எல்லாமே போகிறாங்க. சின்னவங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாமே போகிறாங்க. எல்லாமே மேலே தான் பார்க்குறாங்க, கீழே யாருமே பார்க்க முடியல. எல்லாம் பூமி பார்த்துங்க, வானத்தை பார்த்து நடக்கிறதா இருக்குது. இப்போது பயம் வருது. ஆமாம், இறந்துட்டாருன்னா அவர் குடும்பத்துக்கு என்ன பண்ணால் அதுக்கு ஈடு கட்ட முடியும்? எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அதுக்கு ஈடு கட்டவே முடியாது. அவர் இருந்தால் வேறு, பணம் இருந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இங்கே தான் பக்கத்தில் டிஎல்எஃப் பக்கத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக நியூஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது டிஎல்எஃப் கிட்ட அந்த பாலம் வந்து மெட்ரோ பாலம் வந்து கீழே விழுந்து ஒருத்தர் இறந்துட்டார். ஸோ இங்கேருந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா சேஃப்டி இஷ்யூவாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் பயம் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு இந்த சைடு நாங்கள் வரனால. இது வந்து நாங்கள் என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் சேஃபாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஐடி பீப்புள்ஸ் இங்கே நிறையா இருக்காங்க. ஸோ தட் நீங்கள் சேஃபாக வந்து ஒர்க் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எங்களுக்கு தோணுது. பிகாஸ் எங்களுக்கு வந்து இந்த சைடு தான் எங்களுக்கு போக்குவரத்து இருக்கனால எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, போயிட்டு வரதுக்கு சேஃப்டி இஷ்யூவாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், அது அந்த நியூஸ் கேள்விப்பட்டதுலேருந்தே நாங்கள் அந்த சைடு ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது, ரொம்பவே இருக்குது. எல்லாருமே பயந்துகிட்டே தான் பார்க்குறாங்க.
இந்த சைடு போகும்போதெல்லாம் எல்லாரும் மேலே பார்த்துட்டே தான் போகிறாங்க, சப்போஸ் விழுந்துருமோ அந்த மாதிரி. ரொம்ப பெரிய எப்படி சொல்கிறது, அந்த இடமே கொஞ்சம் டேமேஜ் ஆகி ரொம்ப இதுவாகிட்டு இருந்திருக்கு. இல்லை மெட்ரோ ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒருவர் இறந்துட்டாங்க. மேலேருந்து மெட்ரோ ஒர்க்கால் மேலேருந்து பாலம் கீழே விழுந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க. இன்னுமே இதை சரியான முறையில் அதை பராமரிக்கலை. மேலே பார்த்தீங்கன்னா அப்படி இன்னும் நெட்டு வலை எல்லாமே அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு. அது எப்போ வேணாலும் கீழே விழுகலாம். டூ வீலரில் போகிறவங்க மேலே விழுந்து, ஒரு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனாலும், ஒரு கர்ப்பிணி பெண் பைக்கில் டூ வீலரில் போனாலும் மேலே விழுந்து உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதை கவர்மெண்ட் சரியான நடவடிக்கை எடுக்கணும். இதை எல்என்டி நிறுவனமும் அதை பார்த்து சரி செய்யணும்னு என்னோடய கோரிக்கை. பொதுமக்களோட கோரிக்கையும் அதுதான். எல்லா இடமும் அப்படி தான் விரிசல் விட்டுருக்கு. அதை லைட்டாக பெயிண்டிங் பண்ணுற மாதிரி சும்மா கொஞ்சமாக டச்சப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இது சரியான முறையில் செயல்படலை. எல்லாமே அங்கங்கே இந்த வழியில் போயிட்டு வர்றதுக்கு எப்போ ஒரு சின்ன போல்ட்டு மேலேருந்து கீழே விழுந்தா கூட, டூ வீலரில் போகிற தலையில் விழுந்தால் கண்டிப்பாக தையல் போடுற அளவு கூட வாய்ப்பு இருக்குங்க. சின்ன குழந்தைங்க தலையில் விழுந்தால் உயிரே போகும். அந்த அளவுக்கு உயரமான இருக்குது. ஒரு போல்ட்டு 2 கிலோவுக்கு இருக்கும். அந்த போல்ட்டு கீழே விழுந்தால் என்ன ஆகும்? காரில் விழுந்தாலும் கார் கண்ணாடி உடஞ்சிரும். அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இதை நீங்கள் கவர்மெண்ட் சரி செய்யணும்னு. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் பாதுகாப்பற்ற சூழலில் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து போரூர் பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் தாமோதரன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது நாம் பார்க்கலாம். சென்னையில் ஏற்படுகின்ற இந்த வாகன போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக மெட்ரோ சேவைகள் தொடங்கியது என்ற கூறினாலும் கூட, இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் என்பது மாதாவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர் வரை நடைபெற்று வருகிறது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது பூந்தமல்லியிலிருந்து கிண்டி வரை செல்லக்கூடிய அந்த மெட்ரோ பணிகள் நடைபெற்று வரக்கூடிய இடத்தில் தற்பொழுது இருக்கிறோம். குறிப்பாக இந்த வழியாக நடைபெறக்கூடிய இந்த மெட்ரோ பணி என்பது மேலே மெட்ரோ ரயில் செல்வதற்கும் கீழே வாகனங்கள் செல்வதற்கான அந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நேற்றைய முன்தினம்தான் இந்த ராமபுரம் பகுதியில் ஒரு விபத்து என்பது ஏற்பட்டு அதில் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சோபகரமான சம்பவம் இந்த பகுதியில் ஏற்பட்டது. இது போன்ற கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பாக எடுக்க வேண்டும். ஒருவேளை விபத்து நடைபெறாமல் இருப்பதற்கான நடவடிக்கை என்னெல்லாம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அதற்கு முன்னதாகவே சிந்தித்து அதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த பகுதியில் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல எந்த ஒரு கட்டுமான பணிகள், அதாவது நடவடிக்கைகள் எப்பொழுது எடுக்கப்படும் என்றால், இது போன்ற ஒரு விபத்து நடந்த பிறகுதான் ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என்ற ஒரு கேள்வி வைக்கிறார்கள். ஏனென்றால் இது போன்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனங்கள் ஒரு கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் பொழுது அதற்கான முன்னெச்சரிக்கைகளை அவர் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது போன்ற கட்டுமானங்களை அவர்கள் நிறைய செய்திருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு விபத்து நடைபெறாமல் இருப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பது இங்கு இருக்கக்கூடிய அந்த பாதசாரிகளுடைய கருத்தாக இருக்கிறது. தமிழ்ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஹரிஹரனுடன் நான் தாமோதரன். இதுகுறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம். ப்ரோ, நான் டெய்லி இந்த வழியில் தான் வந்து போயிட்டுருக்கேன். பட் நீங்கள் இதோ பார்த்தீங்கன்னா அங்கே கூட பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேருந்து அப்படியே கீழே தொங்குற மாதிரி ஒரு சின்ன இது இருந்தாலும் டூ வீலரில் போகிறவங்களுக்கு தலையில் அடிப்படலாம், அப்படியே இல்லைனாலும் காரில் விழலாம். சேஃப் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, அது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனீங்கன்னா அங்கேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ சேஃபாக இருக்க மாதிரி தெரியல. இதுக்கு ஏதாவது சேஃபுக்கு ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா பரவாயில்ல. இல்லைனா 1 வே ஆக்கிட்டு அவங்கள வர மாதிரி பண்ணாங்கன்னா கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லைனா இந்த பர்டிகுலரான இடத்துல மட்டும் கொஞ்சம் யூட்டர்ன் பண்ணி போகிற மாதிரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சேஃப் இல்லாமல் தான் இருக்குது. ஏதாவது பெரிய காசு எதாவது நடக்கும்போது தான் அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டாங்கன்னா ப்ராப்ளத்தை கொஞ்சம் தவிர்த்துடலாம். கவர்மெண்ட் இதுக்கு பார்த்து கொஞ்சம் சரியான முறையில் ஆக்ஷன் எடுத்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே ஆமை மாதிரி தான் நகர்ந்து போவாங்க. அந்த நேரத்தில் நடந்து போகிறவங்களுமே இருப்பாங்க. தலையில் விழுந்துட்டாலுமே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். இது பெருசாக இல்லை, அதுவும் இது கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு எதாவது ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை, இப்போ தற்சமயம் நடந்த அந்த ஆக்சிடெண்ட்டு கொஞ்சம் அது பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்போடு இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். பப்ளிக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இவ்வளோ பெரிய நிறுவனம் வந்து பாதுகாப்புக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அது கண்டிப்பாக கண்டிக்க வேண்டியது, அது கண்டிப்பாக அவங்க செய்யணும். இது மட்டும் இல்லை, எல்லா நடவடிக்கையும் நம்ம நாட்டில் நடக்கிறது இதே மாதிரி பிரச்சனை தான். ஏதாவது ஒன்று நடந்த பிறகு தான் அடுத்தது செய்ய வராங்க. இது காமனாகவே ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ரோட்டில் பள்ளம் வந்தால் ஒருத்தர் விழுந்த பிறகு தான் செய்கிறாங்க. அது மாதிரி இது ஒரு ஆக்சிடென்ட் நடந்த பிறகு இவ்வளோ பெரிய நிறுவனம் செய்கிறது அந்த நிறுவனத்துக்கு ஒரு பெரிய அசிங்கம். எவ்வளோ பெரிய நிறுவனம் இருந்தாலும்
இது நம்ம ஒரு பாதுகாப்பு கொடுக்கலங்கிறது அவங்க ஒரு பெரிய பணம் சம்பாதிக்கிறதே முறை கிடையாது. இது முதல்ல ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு எல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணால் தான் ரொம்ப நல்லது, நம்புவாங்க மக்கள். போனது போட்டோம், இனியாவது ப்ரியாரிட்டி கொடுத்து அந்த சேஃப்டி மெஷர்ஸை ஃபஸ்ட்டு அதுதான் ஃபஸ்ட்டு சேஃப்டி மெஷர்ஸ். அடுத்தது சம்பாதிக்கிறதோ கட்டுறதோ அடுத்ததுக்கு வரணும். அது நிச்சயமாக கொடுத்தே ஆகும்.